Hi friends, இது நம்மளோட அடுத்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ. இதுல ஒரு 50 கொஸ்டின்ஸ் மாதிரி பார்க்கலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். How many characters does a unique digipin code have? digipin கோட்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளோட அட்ரஸை டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி இருக்கு. டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதனால என்னங்கிறதுலாம் இப்போ ஏபிடி 2.0 வந்திருக்கு. அதன் பிறகு தெரியும். டிஜிபினோட கேரக்டர்ஸ் எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டிஜிபினோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 கேரக்டர்ஸ்ங்க. டிஜிபின் அதில் போயிட்டு நம்ம லொக்கேஷன்ல இருந்துட்டு மொபைல்ல டிஜிபின்னை ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வரும் டிஜிபின். டிஜிபின் அப்படிங்கிறது இதில் இருக்கு பாருங்க 4TL CT6 KT 2F அப்படிங்கிறது. அதுக்கு கீழே லேட்டிடியூட் லேண்டிடியூட் இதெல்லாம் இருக்கு. அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 64 மீட்டர் அக்யூரசின்னு வந்திருக்கு. இதான் டிஜிபின் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many members in the postal service board now? இப்போ போஸ்டல் சர்வீஸ் போர்ட்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டலா 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. எது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பர்சனல், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங், அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் மொத்தமா சேர்த்து 7 மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ. அடுத்தது, வாட் ஷுட் பி த மினிமம் சைஸ் ஆஃப் அன் என்வலப் யூஸ்டு ஃபார் எ லெட்டர்? பார்சல் கேட்டாலும் லெட்டர் கேட்டாலும் எதுக்கு கேட்டாலுமே மினிமம் சைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் கார்டோட சைஸுங்க 14:9. இந்த 14:9ங்கிற கார்டில் தான் அட்ரஸ் கார்டு அப்படிங்கிறது இருக்கணுங்கிறாங்க. அந்த எம்பேக் போகுது அதில். ஸோ 14:9ங்கிறது நிறைய இடத்துல ஆன்சராக வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ வில் இஷ்யூ ஃப்ராங்கிங் மிஷின் லைசன்ஸ்? ஃப்ராங்கிங் மிஷினுக்கான லைசன்ஸை இஷ்யூ பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரினியூவல் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிவிஷன் ஹெட் தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is not considered as an accountable item? ஆர்டிகிளை இப்போலாம் ஐட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரெகுலேஷன்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்கௌண்டபிள் ஐட்டம் எது கிடையாது அப்படிங்கிறாங்க. இதுல அந்த ஆர்டினரி லெட்டர் அப்படிங்கிறது கிடையாது, மற்றதெல்லாம் அக்கௌண்டபிள் ஐட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. With reference to working hours, which one is correct in respect of PO regulations? என்கொயரிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் திறந்திருக்க டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வரலாம். புக்கிங் ஆஃப் லெட்டர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம், இது எல்லாமே 6 ஹவர்ஸ்ங்கிறாங்க. மணி ஆர்டர், இந்தியன் போஸ்டல் ஆர்டர், இது எல்லாமே 6 ஹவர்ஸ்க்கு. சேவிங்ஸ் பேங்க் ஆபரேஷன் அதுவும் 6 ஹவர்ஸ்க்கு அப்படின்றாங்க. இது எல்லாமே கரெக்ட் தான் பார்த்தீங்கன்னா. மற்ற எல்லா சேவையும் 6 மணி நேரம். என்கொயரிங்கிறது டோட்டலா அந்த 8 ஹவர்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ் திறந்திருந்தா நம்ம என்கொயரிக்கு பதில் சொல்லணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the maximum weight of a parcel that can be sent through international air parcel? லோக்கல் இந்தியா போஸ்ட் பார்சல் அப்படிங்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஏர் பார்சலுக்கான மேக்ஸிமம் வெயிட் கேட்குறாங்க. இது 20 kg, 20 கிலோ. அப்படி இல்லைனாக்கா எந்த கண்ட்ரிக்கு நாம அனுப்புறோமோ அந்த கண்ட்ரியோட மேக்ஸிமம் அட்மிசிபிள் வெயிட் அப்படின்னு இருக்கும். 10 கிலோனா 10 கிலோ தான் அனுப்ப முடியும் அந்த கண்ட்ரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் பீரியட் a branch post office can be kept open? விவோட மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம்ங்கிறது 5 ஹவர்ஸுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. போஸ்டேஜ் ஷெல் ஜெனரலி பி பெய்டு பை த ஃபாலோவிங் மோட்? எந்தெந்த மோட்லலாம் நம்ம போஸ்டேஜை பே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஒரு லெட்டர் புக்கிங் அப்படின்னாக்கா. கேஷ் ஆர் பேமெண்ட் த்ரூ டிஜிட்டல் மோட், ரெண்டுமே பண்ண முடியும். கேஷாகவும் கொடுக்க முடியும், டிஜிட்டல் மோடும் உண்டு. போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஆர் ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன், அதுவுமே பண்ண முடியும். எனி அதர் மோட் ஸ்பெசிஃபைடு பை த ரெகுலேஷன்ஸ், ரெகுலேஷன்ல இன்னும் ஏதாவது ஒரு மெத்தட் வருதுன்னா அதையுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல் ஆஃப் த அபோவ்ங்கிறது இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Machine franked articles can be posted at not more than dash specified by senior superintendent or superintendent of post offices in the license. எத்தனை ஆஃபீஸ்ல போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பழைய ரூல்ல தான் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆஃபீஸ் இருந்ததுங்க. இப்போ ஒரே ஒரு ஆஃபீஸ்ல மட்டும்தான் நாம பண்ண முடியும். அந்த ஆஃபீஸ்க்கு பேரு டெசிக்னேட்டட் ஆஃபீஸ் அப்படிங்கிறாங்க. இதுல எந்த குழப்பமும் யாருக்கும் வேணாம். ஆன்சரை பயப்படாம எழுதிட்டு வாங்க. திரும்ப ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னாக்கா இதுல இருந்து கொடுங்க. டெசிக்னேட்டட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நான் கிரீன்ல மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நோ செகண்ட் ஆஃபீஸ் ஃபார் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃப்ராங்க்டு மெயில் வில் பி ஆத்தரைஸ். இது பேஜ் நம்பர் 6ல இருக்கு. RMFSக்கான SOPல இருக்கு இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 20ல இருக்கு. இன் கேஸ் ஹி வாண்ட்ஸ் டு போஸ்ட் ஆர்டிகல்ஸ் இன் மோர் தென் ஒன் ஆஃபீஸ் ஹி வில் ஹேவ் டு யூஸ் டிஃபரெண்ட் ஃப்ராங்கிங் மிஷின் ஃபார் தோஸ் ஆஃபீஸஸ். ஒரு லைசன்ஸ் வச்சிருக்கவங்க ஒரு ஆஃபீஸ்ல மட்டும்தான் போஸ்ட் பண்ண முடியும்னு தெளிவா இருக்கு. ஸோ ஒரு ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். பயப்படாம எழுதிட்டு வாங்க. தேவைன்னா ரெஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who can tender a proposal for issuing a commemorative postage stamp?
ஒரு மெமரபிளா ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணணுங்கிறத யார் வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, யார் வேணாலும் அவங்களுக்கு வந்து ரீசன் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க அதுக்கானது பே பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா ஸ்டாம்ப் இஷ்யூ பண்ண சொல்லி கேட்கலாம். இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் கேட்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following statement is correct? இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லுது. A postal article cannot be intercepted while in transit. இது வந்து கரெக்ட்டுங்க. டிரான்சிட்ல இருக்கும்போது ஒரு போஸ்டல் ஆர்டிகிளை ரீடைரக்ஷனும் பண்ண முடியாது, இன்டர்செப்டும் பண்ண முடியாது. A postal article can be redirected while in transit. இது தப்பு. Articles can only be redirected at the post office from which it is booked. புக் பண்ண ஆஃபீஸ்ல இருந்து ரீடைரக்ட் பண்ணலாம்னு இருக்கு. இதுவும் தப்பு. டெஸ்டினேஷன் ஆஃபீஸ் எதுவோ அதுல இருந்து தான் ரீடைரக்ஷன் பண்ண முடியும். ஸோ இதுல கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who is empowered to specify the business hours of post offices within their jurisdiction? பிசினஸ் ஹவர்ஸை யாரு நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து சர்க்கிள் ஹெட், ரீஜனல் ஹெட் அண்ட் டிவிஷனல் ஹெட் இவங்க 3 பேருமே நிர்ணயம் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who is empowered to order the post office to open on Sundays and holidays too and to extend the working hours if necessary in any special circumstances? இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்ததுனாக்கா ஒர்க்கிங் ஹவர் அதிகமாக்குறது, இல்லை சண்டேஸ்ல திறக்க சொல்றது, ஹாலிடேஸ்ல திறக்க சொல்றது, இதை யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கிள் ஹெட் அப்புறம் ரீஜனல் ஹெட் இவங்க 2 பேர் தான் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த பீரியட் ஃபார் விச் இன்டிமேஷன் ரிகார்டிங் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ரிமைன் வேலிட்? சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்க்கு ஒருத்தர் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த இன்டிமேஷன் எது வரைக்கும் வேலிடா இருக்கும் கேட்குறாங்க. 3 மாசம் வரைக்கும் வேலிடா இருக்குங்க. அடுத்த கொஸ்டின். What is the maximum weight of an inland letter card? ILC-க்கான மேக்ஸிமம் வெயிட். ILC வந்து பிரைவேட்டாவும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், பட் அந்த கண்டிஷன்லையுமே அது 5 கிராம் தாண்டி போகக்கூடாது. அடுத்த கொஸ்டின். Which one is incorrect in respect of loan on PLI policy? PLI லோன் விஷயமா கீழே கொடுத்துருக்கிறதுல எது ராங் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டா இன்கரெக்டான்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. லோன் கேன் பி அவைல்டு இன் என்டோன்மெண்ட் பாலிசிஸ் ஆஃப்டர் 3 years. அது கரெக்ட். இன் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் லோன் கேன் பி அவைல்டு ஆஃப்டர் 5 years அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹோல் லைஃப் அப்படின்னு சொன்னாக்கா 4 yearsக்கு அப்புறமே நம்ம லோன் எடுக்க முடியும். ஸோ அது ராங்கு. லோன் இன்ட்ரெஸ்ட் வில் பி 10% per annum and calculated in 6 monthly basis. இதுவும் கரெக்ட். நோ லோன் வில் பி கிவன் ஆன் ஏஇஏ பாலிசிஸ். ஏஇஏ பாலிசியில லோன் கிடையாது, அதுவுமே கரெக்ட். ஸோ ராங் அப்படின்றது WLA தான். அதுல ஆஃப்டர் 4 years நாம லோன் எடுக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the context of regulations 2024, who is defined as payee? பேயிங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. பேயினா யாரோட பேருக்கு நாம மணி ஆர்டரோ இல்லை வேற ஏதாவது கேஷ் ரெமிட்டன்ஸ் பண்றோமோ அவங்க தான் பேயி அப்படிங்கிறது. அனுப்புறவங்க வந்துட்டு ரெமிட்டர் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஸோ த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் மணி த்ரோ மணி ரெமிட்டன்சஸ் சர்வீசஸ், அதுல யார் வாங்குறாங்களோ அவங்க தான் பேயி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. With reference to commemorative stamps, which of the statements are correct? Commemorative stamp பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. No postage stamp shall be issued on a living personality. உயிரோட இருக்க ஒருத்தர் பேர்ல ஸ்டாம்ப் விட மாட்டாங்க. இது கரெக்டுங்க இப்போ இருக்க ரெகுலேஷன் படி. நம்பர் 2, stamp design and denomination shall be as approved by the central government. சென்ட்ரல் கவர்மெண்ட் எதை அப்ரூவ் பண்ணுமோ அதைத்தான் நாம ஸ்டாம்பா ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ both the statements are correct. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is correct regarding the weight of speed post document? Speed postல டாக்குமெண்ட் இருக்கு, ஸ்பீட் போஸ்ட் பார்சல் இருக்கு. டாக்குமெண்ட்டை பத்தி கேட்கறாங்க. எதுன்னு பார்க்கலாம். It should not exceed 35 kg including volumetric weight. இது வந்து ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கு ஓகே. It should not exceed 500 grams including volumetric weight. வால்யூமெட்ரிக் வெயிட் பார்த்தாலும் 500 கிராம் தாண்டக்கூடாது, நார்மல் வெயிட் பார்த்தாலும் 500 கிராம் தாண்டக்கூடாது. ஸோ அது கரெக்ட். It should not exceed 500 grams irrespective of volumetric weight. Volumetric weight-ஐயும் பார்க்கணும்னு இருக்கு. ஸோ இது ராங்கு. It should not exceed 1 kg இருக்கு, அதுவும் ராங். ஸோ 500 கிராம் தான் வரணும். வால்யூமெட்ரிக் வெயிட் பார்த்தாலும் 500 தான் வரணும், இல்லைனாலும் 500 தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many stamps are there in one MyStamp sheet and what is the value of each stamp? MyStamp sheetல எத்தனை ஸ்டாம்ப் இருக்கும், ஒவ்வொன்னோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 ஸ்டாம்ப் இருக்கும். 5 ரூபா ஒவ்வொரு ஸ்டாம்போடது. ஸோ 12 60 ரூபாய்க்கு தான் நாம அதை சேல் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். பட் அந்த ஷீட்டோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 300 rupees. அதுல வந்து யாரு அப்ளை பண்றோமோ, யாரோட போட்டோ வேணும்னு அப்ளை பண்றோமோ அந்த மாதிரி போட்டோ போட்டு வரும். நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் 12 தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாம்போட காஸ்ட் அப்படிங்கிறது 5 rupees தான். ஒரு MyStamp ஷீட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 300 rupeesங்கிற மாதிரி எழுதணும். MyStamp இப்படி தான் இருக்கும்.
அந்த போட்டோ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அண்ணாண்ட பெர்ஃபரேஷன் இருக்கும், அந்த ஸ்டாம்பை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் மஸ்ட் பி டன் ஃபார் டைரக்ட் போஸ்ட் ஐட்டம்ஸ் மீன்ட் ஃபார் டெலிவரி இன் அதர் டவுன்ஸ்? எந்த டவுன்ல கொடுக்குறாங்களோ அதை விட்டுட்டு அதர் டவுன் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அக்செப்டட் இன் பின்கோட் வைஸ் பண்டல்ஸ். பின்கோட் வைஸ் பண்டலா வாங்கி அந்தந்த பின்கோடுக்கு நாம அனுப்பிச்சு விட்டுட்டோம். டைரக்ட் போஸ்ட் பாருங்க, இன்ட்ரடியூஸ்ட் ஆன் 2nd June 2005. 2005 2nd Juneல தான் அது வந்திருக்கு. டைரக்ட் போஸ்ட் ஐட்டம் ஒன்னுக்கும் ₹1 அப்படிங்கிற மாதிரி வாங்குவாங்க. காஸ்ட் அப்படின்றது ₹1 அந்த மாதிரி வச்சுக்கணும். லோக்கலுக்கு அப்படின்னு சொன்னாக்கா ₹1.5 வாங்குவோம். இன்டர்சிட்டி அப்படின்னு சொன்னாக்கா ₹2 வாங்குவோம். 20 கிராம் வரைக்குங்க. இதுல பிரைஸ் ஆஃப் ஒன் டைரக்ட் போஸ்ட் ஐட்டம்னு இருக்கு. இது மே பி ராங். பெர் ஐட்டம் 20 கிராம் இருக்க ஒன்றுக்கும் லோக்கலா இருந்துச்சுனாக்கா ₹1.50 கொடுக்கணும். இன்டர்சிட்டியா இருந்தாக்கா ₹2 வசூல் பண்ணுவோம். அடிஷனலா 20 கிராம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா லோக்கலுக்கும் ₹1 தான் ஆட் ஆகும், இன்டர்சிட்டிக்கும் ₹1 தான் ஆட் ஆகும். மினிமம் கொடுக்கறதுன்றது டைரக்ட் போஸ்ட் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் 1000 பீஸ் கொடுக்கணும் மினிமம். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா A3 ஷீட், A3 சைஸ் பேப்பரை தாண்டி பெருசா இருக்கக்கூடாது. நாட் டு பி போஸ்டட் இன் லெட்டர் பாக்ஸ். லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணக்கூடாது. லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணாக்கா அதை வந்துட்டு கொடுக்க மாட்டோம், அதில் அட்ரஸே இருக்காது, அதனால அது கொடுக்க போறது இல்லை, அது வேஸ்ட். மீட் ஃபார் அதர் டவுன் ஷுட் பி இன் பின்கோட் வைஸ் பண்டல்ஸ். டைரக்ட் போஸ்ட்ல இவ்வளவுதான் இருக்கு டீடைல், அதை தாண்டி இருக்காது. சரிங்களா? லோக்கலா இருந்ததுனாக்கா 1.50, இன்டர்சிட்டியா இருந்தாக்கா ₹2. அதுக்கு மேல, அதாவது ஃபர்ஸ்ட் 20 கிராம்ஸுக்கு, அதுக்கு மேல ஃபிராக்ஷனா இருந்தாலும் 20 கிராம்ஸா இருந்தாலும் ₹1 ஆட் ஆகும். அது வந்து லோக்கலுக்குமே ₹1 தான், இன்டர்சிட்டிக்குமே ₹1 தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The maximum number of characters per address line on international postal items excluding spaces between words is. இது வந்து புது ரெகுலேஷன்ல வந்திருக்கு. ஒரு லைன்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. 40 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் ஒரு லைன்ல, இன்டர்நேஷனலா இருந்தாலும் சரி, இன்லேண்டா இருந்தாலும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரெக்கார்ட் GSM ஃபார் பேப்பர் யூஸ்டு இன் என்வலப்? என்வலப் செய்யறதுக்கான பேப்பர் மினிமம் எத்தனை GSM இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 70 GSM இருக்கலாம். GSMனா என்னதுங்க? கிராம்ஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர். கிராம்ஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டர் பேப்பர் எடுத்து எடை போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அத்தனை கிராம்ஸ் இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் ஹேண்ட்லிங் த ஐட்டம்ஸ் சஸ்பெக்டட் டு கண்டெயின் எனி டேஞ்சரஸ் சப்ஸ்டன்சஸ்? ஏதாவது ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஐட்டத்தை, ஆர்டிகிளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்செப்டட் அண்ட் டீடைன்ட் இமீடியட்லி. அதை உடனடியாக இன்டர்செப்ட் பண்ணி அங்கேயே நிறுத்திடுவோம். அங்கேயே நிறுத்திட்டு என்னவோ அந்த யாருக்கு இன்டிமேட் பண்ணணுமோ அதை இன்டிமேட் பண்ணிட்டு என்ன டிஸ்போஸரோ அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பீரியட் ஃபார் விச் இன்டிமேஷன் இஸ் வேலிட் ஆர்டினரிலி டு அட்டெண்ட் இன் கேஸ் ஆஃப் சேஞ்ச் இன் அட்ரஸ்? அட்ரஸ் சேஞ்ச் அப்படின்னு சொன்னாக்கா 3 மாசத்துக்கு வேலிடுங்க, நாட் மோர் தென் 3 months. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who is responsible for safe custody of insurance seal in sorting mail office? Sorting mail officeல அந்த இன்சூரன்ஸ் சீல் இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் சீல் வந்து யாரோட கஸ்டடியில இருக்கணும்னு கேட்குறாங்க. ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். அங்க இருக்க அந்த சார்ட்டிங் இதுக்கு சார்ட்டிங் செட்டுக்கு யார் ஹெட்டோ அவங்க கிட்ட இருக்குங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which one is incorrect with reference to transmission as magazine post? இதுல இன்கரெக்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே கரெக்ட் தான், none of the above. Should be posted with minimum 500 copies at a time. மேகசின் போஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா அது 500 காப்பீஸ் போஸ்ட் பண்ணணும் அட் ஏ டயத்துல. இட் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் வித் பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஏற்கனவே RNA இருந்ததே, அதுதான் இப்ப பேர் மாத்திருக்காங்க, பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் மேகசின் அப்படிங்கிற மாதிரி. பிரிண்டட் அண்ட் பப்ளிஷ்டு இன் இந்தியா ஒன்லி. இந்தியாவில் மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும், இந்தியாவில் மட்டும்தான் பப்ளிஷ் ஆகணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the permissible size limit of a international tracked packet service? International tracked packet service கான size, permissible size என்ன அப்படின்னு கேட்குறாங்க. The sum of the length, width and depth shall not exceed 90 cm. 90 cm தாண்டக்கூடாது, length, width, depth மூணும் சேர்ந்து. And the largest dimension shall not exceed 60 cm அப்படிங்கிறாங்க. இதுதான் ITPS கான size லிமிட்டுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the maximum weight limit for foreign blind literature? பிளைண்ட் லிட்ரேச்சர் இன்லேண்டா இருந்தாலும் அதே 7 கிலோ தான், ஃபாரினா இருந்தாலும் அதே 7 கிலோ தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who has been empowered to determine the price of special Rakhi envelope? ஸ்பெஷல் ராக்கி envelope
அதோட ரேட்டை யாரு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இந்த சர்க்கிள் ஹெட் கன்சர்ன், எந்த சர்க்கிள்ல வந்து பண்றாங்களோ அந்த சர்க்கிளோட ஹெட் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If an addressee has ceased to be a renter of post box, what action will be taken regarding an item addressed to that post box? ஒருத்தர் போஸ்ட் பாக்ஸ் லைசன்ஸ் சீஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அவர் ரினியூவல் பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பருக்கு வர்ற ஆர்டிகிள் ஐட்டத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இட் வில் பி ரிட்டர்ன் டு த சென்டர். அட்ரஸ் இருக்காது, அதனால நம்ம சென்டருக்கு அனுப்பிச்சிருவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் ஆல் த பர்டிகுலர்ஸ் ஷுட் பி ஃபர்னிஷ்டு in the address for defense personnel and the items to be delivered through the army post office. army post office through ஒரு ஐட்டம் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுல என்னென்ன பர்டிகுலர்ஸ் நம்ம கண்டிப்பா எழுதணும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்பர், ரேங்க், நேம், யூனிட் இது எல்லாமே எழுதணும். நம்பருங்கிறது அவரோட ஆர்மி நம்பர், ரேங்க் அப்படிங்கிறது அவர் என்னது, சிப்பாயா, நாயக்கா, மேஜரா, கேப்டனா என்னங்கிறது எழுதணும். அவரோட பேர் அதன் பிறகுதான் எழுதணும். அதன் பிறகு யூனிட், எந்த யூனிட்ல அவர் ஒர்க் பண்றாரு, யூனிட்ங்கிறது அவரோட அந்த இந்தியன் ஆர்மியில இருக்கிற வெரைட்டிஸ் எந்தெந்த யூனிட் இருக்கோ அந்த எந்த யூனிட்ல ஒர்க் பண்றாரோ அது எழுதணுங்க. ஸோ நம்பர், ரேங்க், நேம், யூனிட் அப்படிங்கிறது இது. ஐட்டம்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சனல் ஷுட் பி அட்ரஸ்டு டு, நம்ம எல்லாம் சொன்னனே அது எல்லாத்தையும் எழுதிட்டு அது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேர் ஆஃப் 56 APO, கேர் ஆஃப் 99 APOங்கிறது எழுதணும். 56 APO அப்படிங்கிறது 1 CBPO, லொகேஷன் ஆயிருக்க இடம் டெல்லி. 99 APOங்கிறது கொல்கத்தாவில் லொகேட் ஆயிருக்கு, அது 2 CBPO அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 CBPO 2 CBPOங்கிற ரெண்டு மட்டும்தான் HO ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the annual scholarship amount under the Deen Dayal Sparsh Yojana? Deen Dayal Sparsh Yojana அப்படிங்கிறது ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ், இந்த ஃபிளட்டலி இது இருக்காங்களே அவங்களுக்கானது. அவங்களுக்கான அந்த காம்படிஷன் வச்சுட்டு அந்த ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆகிறவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டலா 6000 கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு, மந்த்லி 500 அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. தீன் தயாள் ஸ்பார்ஷ் யோஜனா, அந்த ஸ்பார்ஷ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துவாங்க. அந்த காம்படிஷன்ங்கிறது யார் கலந்துக்கலாம்னாக்கா 6வதுல இருந்து 9வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க கலந்துக்கலாம். இது இன்ட்ரோடியூஸ் ஆனதுங்கிறது 2017-18ங்கிற வருஷத்துல இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த டைம் லிமிட் ஃபார் ஃபைலிங் எ கம்ப்ளைண்ட் ரிகார்டிங் த லாஸ் ஆஃப் டொமஸ்டிக் ஐட்டம்? டொமஸ்டிக் ஐட்டம் ஒன்று லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கான லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் போஸ்டிங். 60 days, 60 நாள் கழிச்சு பண்ணலாம். வாட் இஸ் இன் கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பை போஸ்ட்? இன் கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பை போஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஐட்டத்தை எங்க வந்துட்டு போஸ்ட் பண்றாங்களோ அதுல ஆரம்பிச்சு டெலிவரி ஆகணும். அப்படி இல்லைனாக்கா டெலிவரி அட்ரஸ்ல அவங்க ரெஃப்யூஸ் பண்றாங்க, வேற ஏதாவது பண்றாங்கனாக்கா இவருக்கே ரிட்டர்ன் ஆகிறது. இது ரெண்டுமே இல்ல ஜப்தி பண்றாங்க, இல்ல ரெண்டு அட்ரஸும் கிடைக்கலன்னு RLOக்கு அனுப்புறாங்க. இந்த டிஸ்போசல் வரைக்குங்க. ஃப்ரம் ரெசிப்ட் ஆஃப் அன் ஐட்டம் அன்டில் இட்ஸ் டெலிவரி, ரிட்டர்ன் ஆர் டிஸ்போசல், அது வரைக்குமே இன் கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பை போஸ்ட் தான் அது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். With reference to standards for addressing an international items, which of the following is correct? இதுல வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. Both the name of the place of destination and the country or territory of destination shall be written in capital letter. Capital letterல இது ரெண்டும் எழுதணுங்க. டெஸ்டினேஷன் அந்த டெரிட்டோரி எல்லாத்தையுமே எழுதணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மினிமம் அமௌண்ட் ஃபார் ஓப்பனிங் ஆஃப் KVP அக்கௌண்ட். KVP, NSC இதெல்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா மினிமம் எந்த அமௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மினிமம் 1000 rupees இருக்கணுங்க. எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணணும்னு இருக்கு பாருங்க. SBI இருக்குனாக்கா 500 ரூபா கொடுத்து ஓப்பன் பண்ணணும். அந்த 500 ரூபா மினிமம் பேலன்ஸ் ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மேலே டெபாசிட் அப்படிங்கிறது 10 ரூபா அதுக்கு மேலே இருக்கலாம். 10 ரூபா அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் ரூபி இருக்கக்கூடாது. 11, 12, 15, 20 இந்த மாதிரி இருக்கலாம். விட்ராயல் அப்படின்னு சொன்னாக்கா மினிமம் 50 ரூபா எடுக்கணும். 50 ரூபாய்க்கு மேலேயும் ஹோல் ரூபியா தான் இருக்கணும், ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது. RD ஓப்பன் பண்ணோம்னாக்கா 100 ரூபா போட்டு ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு மேல 110, 120 10ஓட இது சேர்ந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். நோ லிமிட், ஹை இருக்கு. SSC அப்படின்னு பார்க்கும்போது 250 ரூபா கொடுத்து ஓப்பன் பண்ணணும். ஃபர்தரா டெபாசிட் அப்படிங்கிறது 50ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும். 50, 100, 150, 500, 1000 இந்த மாதிரி இருக்கலாம். TD அக்கௌண்டா இருக்குனாக்கா 1000 ரூபா கொடுத்து ஓப்பன் பண்ணணும். 1000 ரூபாய்க்கு மேல அப்படின்னு சொன்னாக்கா 1100, 1200ங்கிற மாதிரி இருக்கலாம். PPF ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது 500 ரூபா கொடுத்து ஓப்பன் பண்ணணும். சப்சிக்வெண்ட் டெபாசிட் அப்படிங்கிறது 50ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும். MAS வந்து 1000, 2000, 3000 அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் 1000, 2000, 3000 இந்த மாதிரி இருக்கணும். NSCக்கு வந்து 1000, அதுக்கு மேலனா 1100, 1200 அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். KVPக்கும் அதே தான் 1000, 1100, 1200 இந்த மாதிரி இருக்கணுங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான அமௌண்ட் பத்தி மட்டும் பேசியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following items shall not be posted in letterbox? Letterboxல எந்தெந்த ஐட்டம்லாம் போடக்கூடாது அப்படின்னு இருக்கு.
ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்னு இருக்கும். franked items and accountable items அது ரெண்டுத்தையும் லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடாது. ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் போடக்கூடாது. பீரியாடிக்கல் போஸ்ட் ஐட்டமும் போடக்கூடாது. இன்கேஸ் அதெல்லாம் ஏதாவது போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது அன்பெய்டா ட்ரீட் பண்ணுவோம். ஈவன் franked ஐட்டமா இருந்தாலும் அல்ல ஸ்டாம்ப் ஏதாவது ஒட்டி இருந்தாலுமே அதை அன்பெய்டா ட்ரீட் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அந்த ஐட்டம் எல்லாமே மேல சொன்னது எல்லாமே கவுண்டர்ல தான் கொடுக்கணும், லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடாது. வாட் இஸ் த மேக்ஸிமம் சைஸ் ஃபார் an EMS இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஐட்டம்? EMS இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஐட்டத்துக்கு அந்த சைஸ் வந்து இப்போ பெருசு பண்ணியிருக்காங்க. 1.5 மீட்டர் லென்த் இருக்கலாம் ஒரு சைடு, 3 மீட்டர் அப்படிங்கிறது கிரித் இருக்கலாம். அதாவது லென்த்தையும் கிரித்தையும் சேர்த்து 3 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். Which one is incorrect with reference to aerogram? Aerogram பொறுத்த வரைக்கும் எது incorrect அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே இன்கரெக்ட் இல்லை, எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிறோம். எதுன்னு பாருங்க. பிரைவேட்லி மேனுஃபேக்சர்ட் ஏரோகிராம் ஷெல் நாட் பி டிரான்ஸ்மிட்டட். ஐஎல்சியை பிரைவேட்டா மேனுஃபேக்சர் பண்ண முடியும் இங்கிலாந்துக்கு. ஏரோகிராம் அப்படின்றது பிரைவேட்டா மேனுஃபேக்சர் பண்ணாக்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், அது டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம். ஷெல் பி டிரான்ஸ்மிட்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி பை ஏர். அதுல வந்துட்டு போஸ்டேஜும் வாங்குறோம், ஏர் சர்சார்ஜும் சேர்த்து கம்பைண்டா வாங்குறோம். அதனால அது வந்து எங்கெல்லாம் பாசிபிள் இருக்கோ அங்கெல்லாம் பை ஏர் தான் போகும். த ரேட் ஆஃப் ஏரோகிராம் இஸ் 20 rupees. அதுவுமே கரெக்டுங்க. இப்போ ஒரு ஏரோகிராம் 20 ரூபா தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. When a foreign article is received in damaged condition, a notice is to be issued to the addressee to take delivery within how many days? ஃபாரின் ஆர்டிகலா இருந்தா டேமேஜா வந்ததுன்னா இன்டிமேஷன் கொடுத்து 15 days எடுத்துக்கணும். அதுவே லோக்கலா இருந்ததுன்னா 7 daysல எடுத்துக்கணுங்க, 7 days. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா போஸ்ட் ஏடிஎம்ஸ் ஆர் இன்டர்ஆப்பரபிள் வித் எஃபெக்ட் ஃப்ரம். இன்டர்ஆப்பரபிள்னாக்கா இந்தியா போஸ்ட் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுக்குற ஏடிஎம் கார்டு கொண்டு போயிட்டு எஸ்பிஐல எந்த பேங்க்ல வேணாலும் விட்டுக்கலாம். பேங்க்ல கொடுக்குற ஏடிஎம் கொண்டு வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க ஏடிஎம்ல விட்டு பணம் எடுத்துக்கலாம். அதுதான் இன்டர்ஆப்பரபிள் அப்படிங்கிறது. அது எப்போ இருந்து எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 31/12/2016 இருந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்க. With reference to ownership of items for domestic items, an item shall remain the property of the dash until it is delivered to the rightful addressee, except in the case of seizure of the item under applicable law. ஒரு ஐட்டம் ஒரு ரெஜிஸ்டர் லெட்டரோ ஸ்பீடோ ஏதாவது ஒன்று போஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்பீட் போஸ்ட்கான ஓனர் யாரு அப்படின்னு அந்த ஓனர்ஷிப் பத்தி பேசுறாங்க. அட்ரஸ் வந்து ஃப்ரம் அட்ரஸும் இருக்கும், டூ அட்ரஸும் இருக்கும். எது வரைக்கும் அது டெலிவரி ஆகலையோ அது வரைக்குமே அந்த சென்டர் யாரோ அவருக்கு சொந்தமானது தான் அந்த ஐட்டம். ஏன்னாக்கா ரீகால்கான ஆப்ஷன் இருக்கு, நமக்கு ரீகாலுக்கு பாசிபிள் இருக்குனாக்கா ரீகால் பண்ணி நம்ம இவர்கிட்ட தான் கொடுக்குறோம். ஸோ இவர் தான் ஓனர், சென்டர் தான் ஓனர். இது பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following items are prohibited to send by domestic post? Prohibition, general prohibition திரும்ப திரும்ப படிச்சிருப்பீங்க. இதுல பாருங்க எது prohibited அப்படின்னு கேக்குறாங்க. Any explosive, dangerous, filthy, noxious or deleterious substance, any sharp instrument not properly protected. அதை ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ணி இருந்தாக்கா நம்ம அனுப்பிடுவோம். இதெல்லாம் அனுப்பலான்னு பாருங்க. மேல பாருங்க. லாட்டரிஸ் ஆர்கனைஸ்டு பை ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். கவர்மெண்டோட லாட்டரியை அனுப்பலாம். கரன்சி நோட்ஸ், காயின்ஸ் ஆர் பேங்க் நோட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் அஸ் இன்சூர்ட், அதுவே அன்இன்சூர்டா இருந்தா அது அனுப்பக்கூடாது. பேட்டரிஸ் பை சர்ஃபேஸ் போஸ்ட், அது பை ஏரா இருந்தா அது அனுப்பக்கூடாது. ஸோ இதெல்லாம் லீகலா இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே அனுப்பலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following items are prohibited to send by international? இன்டர்நேஷனல் அனுப்புறதுக்கு எதெல்லாம் prohibited அப்படின்னு கேட்கறாங்க. இதுலயுமே அதே லாட்டரிஸ் வருது. கவர்மெண்டோட லாட்டரிஸ் அனுப்பலாம். கரன்சி நோட்ஸ், காயின்ஸ் ஆர் பேங்க் நோட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் அஸ் அன்இன்சூர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் ப்ரோஹிபிஷன். அன்இன்சூர்டா இருந்தா அதை அனுப்பக்கூடாது. இங்க பாருங்க. லைவ் அனிமல்ஸ் லைக் பீஸ், லீச்சஸ் அண்ட் சில்க் வார்ம்ஸ், பாரசைட்ஸ் அண்ட் டெஸ்ட்ராயர்ஸ் ஆர் நாக்சியஸ் இன்செக்ட்ஸ் இன் லெட்டர் போஸ்ட். இதை லெட்டர் போஸ்ட்ல அனுப்பலாம், பார்சல் அனுப்பக்கூடாது. ஏன்னா பார்சல் வந்துட்டு அங்கங்க ரீடைன் ஆகும், பொறுமையா போகணும்னா அதுல அனுப்பக்கூடாது. லெட்டர் போஸ்ட்ல அனுப்பலாம். அப்படிதான் இருக்கு ரூல்ல. Such dangerous goods which may be transmitted between the countries that have been declared their willingness to admit them either reciprocally or in one direction. ரொம்ப டேஞ்சரஸான ஐட்டமா இருந்தாலுமே அதை அந்த கண்ட்ரிங்கிறது அட்மிட் பண்ணுது அப்படிங்கிறதுனால அதை அனுப்பலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which one is incorrect in respect of time limit to prefer complaint relating to a insured item? ஒரு insured ஐட்டத்துக்கான கம்ப்ளைண்ட்டுக்கு டைம் லிமிட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்கறாங்க. எதுவுமே இன்கரெக்ட் இல்லை, எல்லாமே கரெக்ட்டுங்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம. After 15 days and within 60 days of booking the item for non-received. ஐட்டம் வரல, கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா புக் பண்ணி 15 நாள் கழிச்சு 60 நாளைக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். Within 2 days of receipt of the item in case of damaged or loss in the item.
வந்துடுது, அந்த பேக்கிங் வந்து நல்லா இருக்கு, அது உள்ள ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கு, ஏதாவது ஐட்டம் காணோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள 2 நாளைக்குள்ள பண்ணிடணும். No claim for compensation shall be admitted if it is made more than 60 days after the item was posted. ஐட்டம் போஸ்ட் பண்ணதுல இருந்து 60 நாளைக்கு பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னாக்கா அந்த கம்ப்ளைண்ட்டை நாம ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the maximum detention period for undelivered accountable items at RLO? ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்ல அன்டெலிவர்ட் அக்கௌண்டபிள் ஐட்டமா இருந்தா எவ்வளவு நாள் வச்சிருப்போம் அப்படின்னு கேட்கறாங்க. 30 நாள் வரைக்கும் வச்சிருப்பாங்க. அன்அக்கௌண்டபிளா இருந்ததுனாக்கா 15 நாள், அக்கௌண்டபிள் ஐட்டமா இருந்தாக்கா 30 நாள் வச்சிருப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். Automated mail processing centers in important cities where mail traffic is high, dash machine have been provided which have high speed of sorting. அது என்ன மிஷின் அப்படின்னு சொன்னாக்கா சார்ட்டிங் மிஷின் தான். ஏஎம்பிசின்னு சொல்லுவாங்க இதை. இதுக்கான டீட்டெயிலை பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லொக்கேட் ஆயிருக்கிறது டெல்லியில் ஒன்று, கொல்கத்தாவில் ஒன்று இருக்குங்க. 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு LSM அப்படின்னு சொல்லுவாங்க, லெட்டர் சார்ட்டிங் மிஷின் ஒன்று, மிக்சடு மெயில் சார்ட்டர்னு ஒன்று. இது 2மே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த லெட்டர் சார்ட்டிங் மிஷின் அப்படின்றது 35,000 ஆர்டிகிளையும், மிக்சடு மெயில் சார்ட்டர் அப்படிங்கிறது 18,000 ஆர்டிகிளையும் 1 மணி நேரத்துக்கு சார்ட்டிங் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஏஎம்பிசி அப்படின்வாங்க. லொக்கேட் ஆயிருக்கிற இடம் இதுதான். இது ரிலேட்டடா கொஸ்டின் வந்துச்சுனாக்கா எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் பார்க்கலாம். பை.